எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய கர்ம வினையை போக்குறதுக்காக சில கெட்டவர்கள் நம்ம வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போயிடுவாங்க. அப்போ விளையாண்டுட்டு போயிடுவாங்கும் போது அதில் பேரிழப்புகள் இருந்தாலும் நம்மளுடைய கர்ம வினைகள் அழிஞ்சு போயிடுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்போ அந்த கண்ணீருக்கு என்ன தாங்க பதில் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அழுதுருப்பீங்க. உங்களுக்கு இதனால் பெரிய பாதிப்பு வந்திருக்கும். அங்கே பார்க்கும் பொழுதே, மாசாணியை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கோபம் வரும். இப்படி தானடா பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யாரையுமே நினைக்காம, அம்மா எனக்கு யார் கெட்டது பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாதுமா, நான் உன்னையே தான் நம்பி வந்திருக்கேன், உங்ககிட்ட தான் நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரிகளோ துரோகிகளோ யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கு உண்டான தண்டனையை நீயே கொடுமா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, நீதாம்மா என்னை